இது பச்சை பட்டாணியா? இல்லை அன்பர்களே, விஷம். பச்சை பட்டாணி என்ன பிரகாசமான பச்சை நிறத்திலா இருக்கும்? இல்லை, சற்று பழுப்பு பச்சை நிறத்திலேயே இருக்கும். சாயங்கள் மக்களே, சாயங்கள். மாலஷிக் கிரீன் என்ற ஒரு சாயத்தினை இதில் சேர்த்து காண்பதற்கு அழகான தோற்றத்தை ஏற்படுத்தி தங்களது வியாபாரத்தை அதிகரிக்கும் ஒரு உயர்ந்த நோக்கம். இச்சாயம் கலந்திருப்பதை கண்டறிய சமைக்காத பச்சை பட்டாணிகளை நீரில் சில நிமிடங்கள் ஊற வையுங்கள். நீரானது பச்சை நிற நீராக மாறிவிடும். ஆனால் இது பெரும்பாலும் நொறுக்கு தீனி போல உண்ணப்படும் வருத்த பட்டாணிகளிலேயே சேர்க்கப்படுகிறது. ஏனென்றால் யாரும் அதனை கையில் கொண்டு சோதித்தெல்லாம் பார்க்க மாட்டார்கள் அல்லவா? முக்கியமாக சிறுவர் சிறுமியர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆக வருத்த பட்டாணிகளை ஒரு துணியினையோ காகிதத்தினையோ கொண்டு துடைத்து பாருங்கள், சாயங்கள் வெளுத்துவிடும். பெட்டி கடைகளில் மட்டும் அல்ல, சூப்பர் மார்க்கெட் சந்தைகளிலும் இம்மோசடி நடந்த வண்ணமாய்த்தான் இருக்கிறது. எனவே நீங்கள் ஃப்ரோசன் பீஸ், அதாவது குளிர் மூலம் உறைய வைத்த பச்சை பட்டாணியினை வாங்கினாலும் கூட கவனமாகவே இருக்க வேண்டும். இச்சாயமானது துணிகள் மற்றும் வண்ண காகிதங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுபவை. ஒரு முறை கலக்கப்பட்டு விட்டால் அதனை சமைப்பதால் எல்லாம் அந்த சாயத்தினை நீக்கிவிட முடியாது. உள் உறுப்புகளை நிலைக்குலைய செய்யும் கார்சினோஜெனிக் குணங்கள் கொண்ட கெமிக்கல்கள் இவை. சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி.